Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா using string compare function in Windows application பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ அதாவது string ஃபங்க்ஷனான compare அப்படின்றத எப்படி நம்ம Windows applicationல யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்னு ரெடி பண்ணிக்கிட்டோம். சோ இந்த ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம compare அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ compare அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு இன்டிஜர்ஸை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ இதை நம்ம ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை கம்பேர் பண்ணும்போது அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு இன்டிஜரில் தான் ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் நம்மளோட வேல்யூ நமக்கு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரிங்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி மீனிங். சப்போஸ் நம்மளோட வேல்யூ பார்த்திங்கன்னா லெஸ் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிங் 2 வந்து நமக்கு கிரேட்டராக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் நம்மளோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ரிங் 1 கிரேட்டராக இருக்குன்னு சொல்லி மீனிங். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போனால் ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு டெக்ஸ்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் போட்டுக்கிறேன். தென் அதோட சைஸை வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம். தென் அதை நம்ம என்ன பண்ணோம்னா சென்டர் லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டு ஸ்ட்ரிங்ஸையும் கம்பேர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணோன்னே நமக்கு கம்பேர் ஆகிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு பட்டன் நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த பட்டனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கம்பேர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்டன் நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வர ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லேபிள் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட கரண்ட் டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு டாட் மட்டும் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கம்பேர் கோடிங் எழுத போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்கிற வேல்யூவை நான் ஸ்ட்ரிங் 1ல் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி ஸ்ட்ரிங் 2 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் 2 ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 டாட் டெக்ஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்காக அதாவது ஒரு வேரியபிளில் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட் ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். தென் இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போதே நம்ம 0ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பிகாஸ் நம்மளோட வேல்யூஸ் எதுவும் இல்லை அப்படின்னா தான் நமக்கு நம்மளோட கம்பேர் பண்ணும்போது வர வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரிசல்ட்டில் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் கம்பேர் அப்படின்றத கொடுக்குறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிங் 1 and 2ஐயும் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் 1, ஸ்ட்ரிங் 2 அப்படின்றத நான் பாஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதோட ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்ம லேபிள் 3ல் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ லேபிள் 3 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்மளோட ரிசல்ட் வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட் டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்கில் நம்ம கன்வெர்ட் பண்ணால் தான் நமக்கு நம்மளோட ரிசல்ட் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ராம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் நான் ராமன் சொல்லி கொடுக்குறேன். ஸோ கம்பேர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் நம்மளோட செகண்ட் ஸ்ட்ரிங் நமக்கு கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு -1 பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் நமக்கு கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு +1 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணி எந்த ஸ்ட்ரிங் கிரேட்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ரிசல்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி நமக்கு மீனிங். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட லேபிள் 3 டாட் டெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ரெண்டு ஸ்ட்ரிங்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ டூ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்சிஃப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்சிஃபில் நம்மளோட ரிசல்ட் வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங் 1 வந்து கிரேட்டர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லேபிள் 3 டாட் டெக்ஸ்ட்டில் ஸ்ட்ரிங் 1 இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் 1 இஸ் கிரேட்டர்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எல்சிஃப் நம்மளோட ரிசல்ட் வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்ட்ரிங் 2 இஸ் கிரேட்டர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட லேபிள் 3 டாட் டெக்ஸ்ட்டில்
string 2 is greater அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளோட அவுட்புட் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸில் ராமன் சொல்லி கொடுக்குறேன். தென் செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்லையும் நான் ராமன் சொல்லி கொடுக்குறேன். ஸோ கம்பேர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 strings ஆர் ஈக்குவல் சொல்லி பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் நமக்கு string 1 நமக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா string 1 is greaterனு சொல்லி பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நமக்கு string 2 நமக்கு பெருசாக இருந்துச்சுன்னா string 2 is greaterனு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கம்பேர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கம்பேர் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட வேலிடேஷனுக்குலாம் நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tudajos.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.